என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான்மை மறந்து வாழ ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ மோகம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். மன்னிப்பு. மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்பவன் மாமனிதன். அவ்வளோதான். ஐ எம் சாரி. இந்த சாரின்ற வார்த்தையில் ஒரு உலகமே அடங்கியிருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு போய் இவ்வளோ இடைவெளியா? ஐ எம் சாரி. உன்னை கஷ்டப்படுத்தின மாதிரி பேசியிருந்தேனா? ஐ எம் சாரி. சாரின்ற வார்த்தைக்குள்ளார இவ்வளோ ஒரு புதையலை கண்டுபிடிச்சிருக்கோம். அனுபவஸ்தாலிகளுக்கு தான் தெரியும். கடந்து வந்த பாதைகளில் ஒரு சாரி சொல்லியிருந்தா இவ்வளோ இடைவெளி தேவையில்லையே. அது எல்லா உறவுகளும் ஆனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ், உறவுக்காரங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மன்னிப்புன்றது ஒரே வேர்டு தான். ஐ எம் சாரி. இந்த கலியுகத்தில் நம்ம மனசை கஷ்டப்படுத்தினவங்ககிட்ட சாபம் மட்டும் விட வேண்டாம். ஒரே வார்த்தை கடவுள்கிட்டக்கு, அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுங்கன்னு ஒரு வார்த்தை. இந்த மண்ணில் வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம். இறப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரியானது தான். திருப்பி நம்ம பிறக்க போறதில்லை. பிறப்பும் இறப்பும் ஒரு முறை தான். ஒருத்தர் மனசை ஒருத்தர் கஷ்டப்படுத்திருந்தாலும் காயப்படுத்திருந்தாலும் சாரின்ற வார்த்தையை சொல்லி அப்போவே அந்த நிமிஷமே அந்த கசப்பான விஷயத்தை தூக்கி போட்டுடணும். அது வளர வளர பெரிய மரமாயி பெரிய விருட்சமாயிடும். வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு விருட்சத்தை நம்ம மனசுக்குள்ள வளர்க்க வேண்டாம். சாரின்ற வார்த்தையை சொல்றதுக்கு பெரிய கட்ஸ் வேணுங்க. ரியலி ரொம்ப பெரிய தைரியம் வேணும். ஸோ சாரின்ற வார்த்தையை உதாசீனமாக நினச்சிக்காதீங்க. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குப்பா. அவங்களுக்குள்ளார ஒரு தனித்திறமை இருக்குது. அதில் நம்ம சாதித்து காட்டணும். இறப்பும் பிறப்பும் ஒரு முறை தான். அது சாதனையாக நம்ம படைச்சிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கல்யாண முருங்கையும் முடக்கத்தான் கீரையும் வச்சு செம்ம கலக்கலான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ எபிசோட்ல போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் முடக்கத்தான் கீரை கொடி. இது வாய் தொல்லைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது நம்ம ரசம் மாதிரி வச்சு சாப்பிடலாம், துவையெல்லாம் அரைச்சி சாப்பிடலாம். மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. தோசை பண்ணி சாப்பிடலாம். இதுதான் கல்யாண முருங்கை மரம். இது ஒரு அற்புதமான மரம். இயற்கையே நமக்கு தந்த வரப்பிரசாதம். இயற்கை மருத்துவத்தில் இதுவும் ஒன்று இடம் பிடித்திருக்கு. இதை துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடுவாங்க. இதோட இலைகளை வச்சு நம்ம இன்றைக்கி தோசை பண்ணி சாப்பிட போகிறோம். இது கொஞ்சம் இலை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால தளிராக இருந்ததுன்னா பின்னாடி நம்ம அந்த நரம்பு மாதிரி இருக்கிற பகுதியை எடுக்க வேண்டாம். பட் இது கொஞ்சம் முத்தனை மாதிரி இருக்கிறதால பின்னாடி இருக்கிற அந்த நரம்பு மாதிரியான பகுதியை எடுத்துட்டு இப்போ நம்ம தோசை மாவுக்கு அரைச்சிக்கலாம்.
நம்ம இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற மாதிரியே 1 கப்பு உளுந்து, 4 கப்பு இட்லி அரிசி, தேவையான அளவு வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, காரப்பொடி, மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மிளகு, ஜீரகம் தான். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் இந்த கொரோனா பீரியடில் மிளகு நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையான அளவு கல் உப்பு. இது நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மிளகு ஜீரகத்தை 1-2 இடிச்சுக்கலாம். ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கலாம். இந்த ரவா தோசைக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி 1-2 இடிச்சுக்கலாம். இப்போது இந்த கல்யாண முருங்கைக்கு பின்னாடி இருக்கிற அந்த நரம்பு மாதிரியான பகுதியை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது முடக்கத்தான் கீரையையும் கல்யாண முருங்கை கீரையையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே 4 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்து, தேவையான அளவு வெந்தயம் போட்டு தோசை பதத்தில் அரைச்சி வச்சுருக்கோம். இது கூடவே முடக்கத்தான் கீரை, அப்புறம் கல்யாண முருங்கை கீரை அரைச்ச அந்த விழுதை இப்போ தோசை மாவோடு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ நல்லா புளிச்சிடுச்சு. இது கூட நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் காரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். தோசையில் சேரும்போது அது தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். மிளகு ஜீரகம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த முடக்கத்தான் கீரை அண்ட் கல்யாண முருங்கை கீரை இதோட தோசைக்கு செம்ம ஃபஸ்ட் கிளாஸான சைட் டிஷ் தான் இது. சின்ன வெங்காயம் ஒரு 6, உடைச்ச கடலை ஒரு 4-5லேருந்து 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தாராளமாக 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு எடுத்துருக்கேன். ஒரு 5-6 பத்தை தேங்காய். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களோட இஷ்டம், உங்களோட ஆப்ஷன்ஸ், நீங்கள் எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்சிக்குள்ளார போட்டு ஒன்று நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது செம்மையாக இருக்கும். இட்லிக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு கரண்டி போட்டு நல்லா தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ மொறுமொறுன்னு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது முடக்கத்தான் கீரை அப்புறம் கல்யாண முருங்கைக்கீரை வச்சு செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு. உன் குழலோடு மச்சா எந்தன் குரலோச போட்டி போடுதா, குக்கு குக்கு குக்கு. இலையோடு போகும் தலையாட்டும் பாரு, இலையோடு போகும் காயம் தலையாட்டும் பாரு பாரு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு. நம்மளோட முடக்கத்தான் கீரையும் கல்யாண முருங்கையை வச்ச தோசை ரெடி. இதுக்கு செம்ம ஃபஸ்ட் கிளாஸ் சைட் டிஷ் உடச்சக்கல்ல சட்னி அப்புறம் கார சட்னி, ரெண்டும் ரொம்ப அடி தூள்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த தோசை நல்லா வந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு சொல்வீங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லதுப்பா. நம்ம அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் யாராவது இப்படி சொன்னாங்கன்னா இதை வச்சு இது பண்ணால் நல்லாயிருக்கும், இதை வச்சு பண்ணால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா உடனே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அட்லீஸ்ட் யாராவது சொல்கிறத வச்சு நம்ம உடம்புக்கு ஒரு நல்லது, ஏதோ ஒரு பக்கம் ஒரு நல்லது கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, இந்த முடக்கத்தான் கீரையும் நம்மளோட கல்யாண முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு அருமையான ஒரு தோசை, ஃபர்ஸ்ட் கிளாஸான தோசை, ஒரு ஹெல்த்தியான தோசை உங்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடில் நான் கிளம்புறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது. பாய். நம்ம எல்லாருக்கும் பாபா பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஜெய் சாய்ராம்.